అయిపోయింది అది ఎంత ఇంకా ఉందా రేట్ ఏం చెప్తున్నారన్నా நண்பர்களே இப்போ நம்ம வந்து ப்ரீடிங் கடை இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். இந்த கடை பார்த்திங்கன்னா ப்ரீடிங்காக தான் வந்திருக்கு. కొంచెం హైట్ కమ్మి 24,000 சொல்கிறாங்க ఫ్రెండ్స్. ఇది 24,000కి చెప్తున్నారు. మనం ఇప్పుడు గూడూరు సంతలో బ్రీడింగ్ పొట్టేళ్ళు ఉండే ఏరియాలో ఉన్నాము. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா விதைக்கிடாக்கள் இருக்கிற பகுதியில் கூடூர் சந்தையில் விதைக்கிடாக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலையில் 3-4 மணிக்கு தொடங்கி 8-9 மணி வரைக்குமே நடக்கும். நண்பர்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றது எனேபிள் பண்ணிங்க. உங்கள் சேல்ஸ் வீடியோக்கள் நம்ம சேனலில் இடம் பெறணுன்னா நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அது தெளிவாக 2 நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம விதைக்கிடாக்கள் எந்த அளவுக்கு வந்தது, என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நண்பர்களை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிடி கேட்டில் ஃபீடை பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம டிடி கேட்டில் ஃபீட்னுடைய குவாலிட்டியை இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறோம். ஆனால் ரேட்டு வந்து பழைய அதே ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் நம்ம டிடி கேட்டில் ஃபீடை ஆந்திராவிலேருந்து அனுப்புகிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம அனுப்பிட்டுருக்குறோம். நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பற்றி கஸ்டமர் ஒருத்தர் எங்கிட்ட ஃபோனில் பேசின ஆடியோவை நான் இதில் இணைச்சிருக்கேன், கேளுங்க. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். வணக்கம். நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சொல்லுங்கள் சார். இப்போ டிடி கேட்டில் ஃபீடு மூட்டை எவ்வளோண்ணா? டிடி கேட்டில் ஃபீடு வந்து 1400 சார். 10 மூட்டை எடுத்தீங்கன்னா 1370 கூடும். 10 மூட்டை எடுத்தால் 1350. 370. அண்ணா உண்மையாகவே உங்கள் ஃபீடு சூப்பர் ஃபீடுண்ணா. ஆடு வித்துட்டேன். அந்த 2 குட்டி மட்டும், அது சின்ன குட்டி வந்துச்சு. அந்த சின்ன குட்டி மட்டும் வராம இருந்திருந்தா அது வேற வேற லெவல்ல இருந்திருக்கும். மத்ததெல்லாம் இந்த 17 கிலோல குட்டியை சொன்னல, நான் எப்படியுமே அப்படியே முடிவு பண்ணிட்டேன். 17-18 தான். 2 வாட்டி எடுத்து பார்த்தேன். 2 வாட்டியுமே 17-18 தான். செம்ம ரிசல்ட் வருது. 36 கிலோ வந்துச்சு. 100 நாள் வளர்ப்பு. அந்த 17 கிலோல இருக்க குட்டி 36 கிலோ, 16 கிலோல இருந்த குட்டி 34 கிலோ. அதான் சின்னது வராம எடுத்துட்டோம்னா நல்லா கரெக்டா வரும். ஆமா, சின்னது மட்டும் இல்லாம வந்தா சூப்பரா இருந்திருக்கும். போதும். முகம் தெரியாத ஆட்கள் கிட்ட இவ்வளவு நம்பிக்கையா கொடுத்து வாங்குறதுல இதுவே பெரிய விஷயம். நான் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைண்ணா. ரொம்ப நன்றி. அடுத்த வாட்டி இப்பதான் அப்பா இறந்துட்டாரு சொன்னதால அவரோட கவர்மெண்ட் வேலை வந்து எனக்கு கிடைச்சிச்சு. திங்கட்கிழமை அப்பாயின்மெண்ட். சந்தோஷம். என்ன ஒர்க் பண்ணிட்டு சொன்னீங்க? அப்பா இது சென்னை மாநகராட்சியில இருந்தாரு. ஓகே ஓகே. இப்ப அதுல ஆர்டர் போட்டாங்க. திங்கட்கிழமை போய் ஜாயின் பண்ணோம். ஆமா, இப்ப அதை பார்த்துட்டு இந்த பனி சீசன் எல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சம் பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குட்டி எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிறேன். சரிங்கண்ணா, ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. வீடு சொல்லுங்க, யாராவது கேட்டா சொல்லுங்க. நல்லா ஓகே ஓகேண்ணா. சில பேர் சொல்றாங்க குட்டி வந்து ஒரு 25 கிலோ வர வரைக்கும் டிடி கரெக்டா இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு டிடி வந்து ஃபீல்டுக்கு அதுங்களுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னாங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியலண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க இடம் தானே நம்மளுக்கு. எந்த ஃபீடு வாங்கினாலுமே கிலோ கணக்கு தான். ஆனா அவங்களும் ஒன்றும் குறை சொல்லல, சூப்பர் ஃபீடுன்னாங்க. அதுதான். அது இப்போ நம்ம கணக்கு என்னன்னா, இப்போ எந்த ஃபீடு வாங்கினாலுமே நீங்க இட கணக்குல தான் வாங்க போறீங்க. பெருசா ஆகும்போது கொஞ்சம் அதிகமா சாப்பிடும் கூட. நீங்க ட்ரை ஃபீட் ஏதாவது போட்டுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். அதே நல்ல ரிசல்ட் வருது. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தாராளமா ஃபீடு நல்ல ஃபீடு தான். நண்பர்களே கேட்டிருப்பீங்க நம்ம ஃபீடு பற்றி. நண்பர் சொன்னது மாதம் குறைஞ்சபட்சம் 6 கிலோ வரைக்குமே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்.
தரமான பெரிய சைஸ் குட்டிகளில் நம்ம ஃபீடு போட்டு 7 கிலோ வரைக்குமே வெயிட் கெயின் ரீச் ஆகிருக்கு. அதனால் வாங்கி பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. இளங்குட்டிகள்லேருந்து பெரிய சைஸ் கெடாக்கள் வரைக்குமே நம்ம ஃபீடை கொடுக்கலாம். ப்ரீடிங் யூனிட், மட்டன் யூனிட் ரெண்டுத்துக்குமே இது வந்து செட் ஆகும். செம்மறி ஆடு, வெள்ளாடு ரெண்டுத்துக்குமே கொடுக்கலாம். மாடுகளுக்கும் கொடுக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த விதைக்கிடாவை பொறுத்த வரைக்கும் 24,000 ரூபா சொல்கிறாங்க. லென்த் இருக்குது, தோரணையெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஹைட்டு கம்மி. இங்கே ரேட்டு பேசினுக்கிறாங்க. எந்த அளவுக்கு கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். వేసి అడగాల వేస్తే వేసిందంటే వేసేసి అడుగానే అడతాడు ఆయన. రేట్ నువ్వు చెప్పు, ఏం చెప్తున్నాడు, నువ్వేం అడుగుతున్నావు? 23,000 சொல்லி 22,000 கொடுக்க சொல்கிறாரா. విత్తన పొట్టేలకు పనికి వస్తుంది. ఇదేం చెప్తున్నారన్నా? 22 చెప్తున్నారు. பல்லு இல்லை ఇంకా. இது கூட இந்த பல்லு இல்லை, ரெண்டே பல்லு இல்லை நண்பர்களே. ரெண்டுமே பல்லு போடலையா. அதுவுமே 23 சொல்லி 22 சொல்கிறாரு. இது 22 சொல்லி இன்னுமே குறைப்பார். నిన్ను పేసినా వెళ్ళ ఇన్నుమే కొరియం. నిలిచి మాట్లాడితే వెళ్ళదాం ఏదో ముందు వెనక అవుతుంది. దానికి అంతనా ఇంతనా అంటే இந்த கடை சூப்பராக இருக்குது. நல்ல சிகுமாறு பொட்டேல்னுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ఏం చెప్తున్నారన్నా అదే? ఏం చెప్పినాడు? ఎవరన్నా అడుగుంటారు కదా. 37,000 ரூபா சொன்னாப்பல்லையா? அவர் இல்லையா, யாரோ கேட்டிருக்காங்க. சொன்னாப்பல்லையா வேலை படியில் பொழுது இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. ఇది మందా? ఇదేం చెప్తున్నారు? 28 ரூபா சொல்கிறாங்களா அந்த பக்கம் இருக்கிறது. மண்ணில் ఉండేది அது ஆయింది. ఈ పొట్టేలు ஆయింది. வண்டியில் இருக்கிறது ஆள் இல்லை. இது மட்டும் 37 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். இவரது தான் அது. அதுவுமே நல்லாயிருக்கு. ஏறக்குறைய அந்த ரேட்டு தான் இருக்கும். இது கூட நல்ல லென்த் இருக்குது, லென்த்து ஹைட் இருக்குது. இது என்ன 4 பல்லு நான் அது 4 பல் 4 பல்லில் இருக்கான் அது. இது இன்னும் பல்லே போடலையா? இது இன்னுமே வளரும். இது ఇరవై పళ్ళు వేయలేదు ఇంకా. 2 పళ్ళు ఊడింది. అదే 2 పళ్ళు లెక్క. நண்பர்களை 28,000 ரூபா சொல்கிறாங்க. 2 பல்லு கழண்டி இப்போ தான் முளைச்சிட்ருக்கு. ఫైనల్ கிடையாது. నిన్న పేసినా వెల కొరయం. ఫ్రెండ్స్ ఇన్ని 28,000 చెప్తున్నారు. 2 పళ్ళు పడి మొలుస్తుంది. 25 వరకు కేటాంగளாம். 28,000 రూபா சொல்கிறாరు. 28,000 దాకా 28,000 చెప్తున్నాడు. 25,000 దాకా అడిగేసినారట. బాగుంది. ఏనా 26 வந்தால் கொடுத்துருவோன்றாரு. చెప్తాను ఎవరన్నా అడిగితే. హైట్ நல்லா హైట్ இருக்குது, లెంత్ இருக்குது. అదేం చెప్తున్నారన్నా? 32,000. இது 32,000 ரூபா சொல்கிறாங்களாம். தாலி நல்லா நீளமாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, லென்த் இருக்குது. பல்லு அது இன்னும் பல்லே போடலையா, பால் பல்லில் இருக்கான். మీ నెంబర్ కొంచెం చెప్పిన. దీనికి ముందు కూడా చెప్పినారు, మళ్ళీ చెప్పండి. యా ఊరు మీది? రాజం. నెంబర్ చెప్పండి. ఎవరన్నా కావాల్సి ఉంటే మీకు ఫోన్ చేసి నేరులో కూడా వచ్చి ఎత్తుకుంటారు. ఫోన్ నెంబర్ 86 88 99 99 75. సుబ్బారెడ్డి మీ పేరు. రాజంపేట, నెల్లూరు డిస్టికే కదా? డిస్టిక్ నెల్లూరు డిస్టికే. కడప డిస్టిక్, పెనలూరు మండలం. நண்பர்களே, இவரது வந்து கடப்ப டிஸ்ட்ரிக்கு பெணலூர் மண்டலம்னு சொல்கிறாரு.
இவருக்கு எப்போவுமே ஒரு ரெகுலராக பெரிய கடாக்கள் தான் எடுத்துகிட்டு வருவார். நிறைய பேர் என்னை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க விதை கடாக்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா 40,000க்கு மேலே வரக்கூடிய கடாக்கள் கூட பால் பல் கடாக்கள் அந்த ரேட்டு வரும். பெரிய ஹெவி சைஸ் இருக்குது, 3 இருக்கான். தேவைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் கூட எடுத்துக்கலாம். கால் எல்லாமே கனமாக இருக்கான். మీరు నా నెంబర్ పెట్టుకోండి, మీకు మిస్ కాల్ ఇస్తా. ఆ వీడియో ఎత్తి పెట్టండి. వీడియో పెట్టి మీ నెంబర్ పెడతా, నేర్లో వచ్చి కూడా ఎత్తుకుంటారు. ఆడుంటే వస్తారు మా వాళ్ళు. వాళ్ళకి ఉండే చోటు తెలవాల, ఫోన్ నెంబర్ కావాలంతే. ఇంకెవరు రెడ్డి గడ నిక్కిది కెట్టు బాగలా. ఏం చెప్తున్నారు నా ఇది మందేనా? 27. இல்லை, இது கூட லென்த் இருக்குது, ஹைட் இருக்குது. 27 சொல்லிட்டு இருக்கிறாப்புலையா. 27,000 சொல்கிறாங்க. ఫైనల్ கிடையாது. ఇలా பேసినా కొరయెత్తుగానే వాయిపు இருக்குது. ఫ్రెండ్స్ దీన్ని 27,000 చెప్తున్నారు. ఫైనల్ కాదు, వెల తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. ఎన్ని పళ్ళు నాది? 2 పళ్ళు కండి 2 పళ్ళు పోட்டு వచ్చిండారు. ఇదేం చెప్తున్నారు? 27. இது கூட 27. இது கூட 2 பல்லுனா நண்பர்களே. இதுவுமே 2 பல்லில் இருக்குது. 27,000 சொல்கிறாங்க. ஃபைனல் கிடையாது. எதுவுமே சொல்கிறது நம்ம பேசினா தான் விலை குறையும். ఫ్రెండ్స్ ఇది 27,000 చెప్తున్నారు. ఫైనల్ కాదు, విల మాట్లాడడానికి అవకాశం ఉంది. 2 పళ్ళు మీద ఉంది. జత 2 54,000 వస్తుంది. అది వేరే, ఇది వేరే. అది 27,000 చెప్తున్నారు, ఇది 27,000 చెప్తున్నారు. என்ன கேட்டிங்களா? என்ன சொல்கிறாங்க ஃபைனலாக?